أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்படையருமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சொந்தமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கும் அதை வளர்ப்பதற்குமான பொறுப்பை அல்லாஹ் தன் கை வசம் வைத்திருக்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது குறிப்பிடுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம். இறைவனிடத்திலே மார்க்கம் என்பது அது இஸ்லாம் தான். இது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இதன் உரிமையாளர் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்திற்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகளும் பல்வேறு விதமான விமர்சனங்களும் முன்வைக்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி இஸ்லாம் எப்படி வளர்கிறது? இந்த விமர்சனம் வேறொரு மதத்திற்கோ வேறொரு இயக்கத்திற்கோ அல்லது வேறொரு கூட்டமைப்பிற்கோ இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கண்டனங்கள், இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுமையானால் அது இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இந்த மார்க்கம் வளருவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், யுரீதுன யத்ஃபியு நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். தங்கள் வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணப்படுத்தியே தீருவான். இது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இந்த உலகமே சேர்ந்து அணிதிரண்டு நின்றாலும் இந்த மார்க்கத்தை ஒரு அணு அளவு கூட உங்களால் அசைத்து பார்க்க முடியாது. இதை நான் பாதுகாப்பேன், இதை நான் வளர்ப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இஸ்லாம் தொடர்பான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்காக எந்த ஒரு விலையும் நாம் கொடுக்கவில்லை, எந்த ஒரு இழப்பையும் நாம் சந்திக்கவில்லை. இலகுவாக, சுலபமாக, சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்று முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், வலா தன்ச நசீபக்க மின துன்யா. இந்த உலகத்திலே உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நீ மறந்து இருந்து விடாதே.
இந்த மார்க்கத்தை உனக்கு கொடுத்தது வெறுமனே ஒரு நிகழ்வு அல்ல, ஏதோ யதார்த்தமா நடந்ததல்ல. அத்தா முஸ்லீமு அம்மா முஸ்லீமு நீனு முஸ்லீம்னு இப்படி வந்தல்ல, இது இயற்கையாக யதார்த்தமா நடந்ததுல. நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உன் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு வேலையை செய்ய நான் நினைக்கிறேன். அந்த வேலை என்ன என்பதை நீ யோசி. இஸ்லாத்தின் கட்டளையின் அடிப்படையில நீ வாழ்வது மட்டுமல்ல, இதை தாண்டி வேறொரு வேலை உனக்கு இருக்குது, வேற ஒரு ப்ராஜெக்ட் உனக்கு இருக்குது. அது என்ன என்ன பர்பஸுக்காக நான் உனக்கு இந்த இஸ்லாத்தை தந்த என்பதை நீ மறந்துடாத. அந்த வேலையை, அந்த கடமையை, அந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சாகணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நம்மை பார்த்து சொல்லும். அப்படி என்றால் இந்த இஸ்லாம் வளர்கிறது, இறைவன் இதை வளர்க்கிறான். ஆனால் இந்த வளர்ச்சியிலே நாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒத்துழைப்பை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அந்த சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் இதற்காக ஏராளமான நபர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கமா நகரிலே நபிகளார் இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை புனர்நிர்மாணம் செய்தார்களே, அன்று தொட்டு அங்கிருந்து இங்கு வரையிலும் இந்த இஸ்லாம் கடத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதனுடைய வரலாற்று பாதையை நீங்கள் எடுத்து பார்த்தால் பலருடைய தியாகம், பலருடைய இழப்பு, பலருடைய அர்ப்பணிப்பு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் வந்த பாதை, இஸ்லாம் நம்மை அடைந்த விதம் எல்லாம் சாதாரணமாக வார்த்தைகளால் எழுதப்படவில்லை, ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை பெரிய தியாகம். ஒவ்வொரு ஊர்களிலே, ஒவ்வொரு பகுதிகளிலே, ஒவ்வொரு தனி நபரிடத்திலே இஸ்லாம் எப்படி வந்தது என்பதை தேடி 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 அதனுடைய ஆரம்ப புள்ளியை நோக்கி நீங்கள் பாருங்கள், ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போய் விடுவீர்கள். அப்ப இப்படி இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததற்கும் அது கடத்தப்பட்டதற்கும் பலர் வரலாற்றில ஏராளமான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த இஸ்லாம் வளருவதற்கும் இது பரவுவதற்கும் பலதரப்பட்ட பங்குகளை, பலதரப்பட்ட உழைப்பை செய்தவர்களிலே மிக முக்கியமானவர்கள் இளைஞர்கள். இந்த இஸ்லாத்தினுடைய அருமையை, இதனுடைய அடிப்படையை ஆழமாக புரிந்து கொண்ட ஒரு இளைஞன் இந்த இஸ்லாத்திற்காக அவன் என்ன செய்ய முடியும் நினைத்து கூட பார்த்திராத சாதனைகளை செய்திருக்கிறார்கள். கற்பனைக்கு அப்பாற்பட்ட, அன்இமேஜினபிள், செய்யவே முடியாது, அதை செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு எதையெல்லாம் சாதனை என்று நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, இமயமலையில ஏறிட்டா சாதனை, வாயில ஒரு பெரிய கயிறை கட்டி ஒரு காரை இழுத்துட்டா சாதனை, ஒரு பெரிய ஒரு ஸ்கேட்டிங்ல ஒரு 100 கார் அப்படியே சரிவுல சரிஞ்சுக்கிட்டே போயிட்டா சாதனை என்றெல்லாம் நினைக்கிறோமே, உண்மையான நிஜமான இஸ்லாத்திற்கான சாதனை அதெல்லாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறனால அதனுடைய அருமை நமக்கு தெரியல. ஆனால் இதை உருவாக்குவதற்கு அவர்கள் கட்டப்பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு இந்த பள்ளி எடுத்துக்கங்க, இத்தனை நபர்கள் இங்கே வந்து அமர்ந்து ஒரு உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இறைவனுக்கான வணக்க வழிபாடை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை உருவாக்குவதற்கு பட்டாங்களே கஷ்டம். அடுத்து வரவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, வந்தாங்க தொழுவாங்க இருப்பாங்க போவாங்க. ஆனா இதை உருவாக்க, இந்த அடிப்படையை ஏற்படுத்த சிரமப்பட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். அதுபோல இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே அவர்கள் பட்ட கஷ்டத்தினுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை மறந்துட்டோம். அதிலும் குறிப்பாக இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நம்முடைய வரலாறு தெரியல. ஒரு முஸ்லிம் இளைஞன் அவனால் என்ன செய்ய முடியும், எத்தனை பெரிய ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்கிறது, இறைவன் அவனின் மூலமாக இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் மறந்து தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் சிந்தனையும் வீணடித்து மார்க்கத்தை இழந்து, மானத்தை இழந்து, அறிவை இழந்து, சிந்தனை இழந்து
படு மோசமான நிலை இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் இருக்காங்க. மொத்த சமுதாயத்தை பத்தி பேசல, முஸ்லிம் இளைஞர்களை பத்தி மட்டும் சொல்றேன். நம்முடைய வரலாறு என்ன, நாம செஞ்ச சாதனை என்ன, உன்னையும் என்னை போன்ற ஒரு இளைஞர் வரலாற்றுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே திருமறை குர்ஆன் இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆன் எவ்வாறு துவக்கப்பட்டது, இந்த ஒற்றை வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. இது எப்படி புஸ்தகமாக எப்படி வந்துச்சு? நபிகளார் உயிரோட இருக்கிற வரைக்கும் குர்ஆன் ஒரே புஸ்தகமாக துவக்கப்படலை. சொல்ல எழுதி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆங்காங்க எழுதி வச்சு, அவ்வளவுதான். நபிகளார் இறந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். யமாமா என்கிற தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது, முசைலமா என்கிற பொய்யனுக்கு எதிராக. ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் இந்த போர்க்களத்திலே பங்கு பெறுகிற பெரிய யுத்தம். நபிகளாருடைய மௌத்துக்கு பிறகு பெரிய யுத்தம். யுத்தத்துல கடும் நெருக்கடி ஏற்படுகிறது. முஸ்லிம்கள் தோற்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்ட கடைசியில இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஜெயித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமிய படையில் இருந்த ஏராளமான ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, இப்படியே போச்சுன்னா இது சரியில்லையே. ஏன்னா குர்ஆனை நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மனத்தன்மையில இருக்கிறவங்க போர்க்களத்துல ஒருவேளை கொல்லப்பட்டு இறந்துட்டாங்க. சப்போஸ் போர்க்களத்துல சாகல, வயசாகி மௌத்தா போவாங்கல்ல. இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய குர்ஆனை நான் எப்படி கடத்துறது, நான் எப்படி அதை சேஃப்டி பண்றது? எல்லோரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில இருக்க மாட்டாங்க. இதுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்ம ஏற்படுத்தணும் என்று யோசித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இல்ல, நம்ம குர்ஆனை ஒரு எழுத்து வடிவில கொண்டு வரணும், ஹார்ட் காப்பியா நம்ம கொண்டு வந்து வைக்கணும் என்று முடிவு செய்யறாங்க. முடிவு பண்ணியாச்சு. இப்ப அந்த பொறுப்பை யார் எடுத்து செய்யறது? நீங்க சொல்ற வேலை புரிஞ்சிருச்சு, அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. இந்த வேலையை இப்ப யார் பார்க்கிறது? இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக முக்கியமான அடிப்படையான நிகழ்வு. இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் என்பது இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டு பட்டிருக்கிறது என்றால், அதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் எதனால், யாரால், எப்படி துவக்கப்பட்டது? தொகுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. யார் தொகுக்கிறா? யார் தொகுக்கிற வேலை யார் பார்க்கிறது? அழைக்கிறார்கள். ஸெய்த் பின் சாபித் என்கிற நபித்தோழரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், இந்த பொறுப்பை நீங்க எடுத்து செய்யுங்க. இந்த பொறுப்பை ஏன் உங்களுக்கு நான் தரேன், அதுக்கான காரணத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த ஷாபுன் வாக்கிலுன், நீங்கள் இளைஞராக இருக்கிறீர், சிந்தனையாளராக அறிவுள்ளவராக இருக்கிறீர், புத்திசாலித்தனமான ஆளா இருக்கிறீங்க, நபிகளாருடைய இறை செய்தியை எழுதக்கூடிய நபராக நீங்க இருக்கிறீங்க. எனவே இந்த வேலையை நீங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும் என்று ஸெய்த் பின் சாபித் அவரிடத்திலே இந்த திருமறை குர்ஆனை எழுத்து வடிவிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட ஸெய்த் பின் சாபித் அவர்கள் எழுத்து வடிவில கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைக்கிற நேரத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் கல்லஃபனி நக்கல ஜபலின் மினல் ஜிபால், மலைகளிலிருந்து ஒரு மலையை புரட்ட சொல்லி இருப்பார்களே ஆனால், மா கான அஸ்கல் அலைய மிம்மா அமரணி மின் ஜமஇல் குர்ஆன், மலைய உடைச்சு, இந்த மலையை உடைச்சு காலி பண்ணி இந்த இடத்தை ஃப்ரீ ஆக்கிருங்க என்று சொல்லி இருந்தால் கூட எனக்கு ஈஸியா இருக்கும். குர்ஆனை எழுத்து வடிவிலே தொகுங்கன்னு சொன்னாங்களே, இதை விட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம நினைக்கலாம், ஏங்க கஷ்டம், ஏதோ எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருக்காங்களே, கூட்டி உட்கார வச்சு கடன் எழுத வேண்டியதானே. அப்படி இல்ல. குர்ஆனுடைய எழுத்து பிறகு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அதை வாங்கிட்டு வரணும். கூப்பிட்டு வச்சு எழுதுறதுல மேட்ரு. எழுதி வச்சிருப்பான்ல, நபிகளார் சொல்லும் போது எழுதி வச்சிருப்பாங்கல்லங்க, அவங்க கிட்ட போய் அந்த எழுத்து பிரதியை வாங்கிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, எல்லார்கிட்டையும் எல்லா அத்தியாயமும் இருக்குமா? ஒருத்தர் 2 வசனம் மட்டும்தான் வச்சிருப்பார். அவரே சொல்றாரு, ஒரு நபித்தோழரை நான் சென்று சந்தித்தேன்,
அந்த சென்று சந்திக்கக்கூடிய பயணம் 1 மாத கால பயண தூரத்துல அவர் இருந்து அவரை போய் நான் சந்திச்சேன். அவர்கிட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு? சூரத்து தௌபாவுடைய 2 வசனங்கள் மட்டும் இருந்துச்சு. 2 வசனத்துக்கு 1 மாத தூரம் பயணம். அப்படின்னா குரான்ல உள்ள மொத்த வசனங்களையும் எழுத்து வடிவுல கொண்டு வந்து வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான வேலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க. மதீனாவுல இருப்பாங்க, சிரியாவுல இருப்பாங்க, ஈரான்ல இருப்பாங்க, ஈராக்ல இருப்பாங்க, அபிசீனியாவுல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கா போவாரு. அங்க போய் அந்த வசனத்தை இந்த வசனத்தை வாங்கி 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 எல்லாத்தையும் சேர்த்து திரட்டி அதை ஒரே அமைப்புல எழுதி கொடுத்தவர்கள் இஸ்லாமிய வரலாற்றுல இளைஞர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு இளைஞர் நினைத்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று இல்லையா? நபிகளின் அடிப்படையில தொழ வேண்டும். தொழுகையினுடைய முன்மாதிரி ரசூல்லா தான். ஷாஃபியோ ஹனஃபியோ கிடையாது. தமிழகம் முழுவதும் ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. எதன் அடிப்படையில்? ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமார் ஐத்து மூனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். நபி வழியின் அடிப்படையில தான் தொழுகை இருக்கணும். இந்த ஒற்றை செய்தியை சொன்னவங்க யார் தெரியுமா? இளைஞர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு சில இளைஞர்கள் வருகிறார்கள். முத்தகாரிபூன், ஒரே வயதுடைய ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் நபிகளாருடைய சபைக்கு வருகிறார்கள். எதற்காக? எங்கள் ஊரில் எங்கள் பகுதியில் மார்க்கத்தை சொல்வதற்கு ஆள் இல்லை, நாங்கள் உங்களோடு தங்கி மார்க்கத்தை கற்று எங்கள் பகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்யணும் என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் கடக்குது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 10 நாள், 20 நாள், அப்படியே நாள் கூட 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 ரசூலுல்லாஹ் வந்த இளைஞர்களுடைய முகத்தை பாக்குறாங்க. அப்படியே முகம்லாம் வாடி இருக்கு. சின்ன பிள்ளைங்க இல்லைங்க, அத்தா அம்மாவை தேடுது. அந்த முகத்தை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முகத்தினுடைய வாட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு, அவனுக்கு போறதுக்கு மனசு இல்லை, கஷ்டமா இருக்கல, கிளம்பி போக மாட்டேங்கிறான். அவனுக்கு இருந்து படிக்கணும்னு ஆசையா இருக்குது, மனசும் கேட்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, திரும்ப உங்களுடைய ஊருக்கு போயிருங்க என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை, சல்லு கமார் ஆய்த்து மூனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நிறைவேற்றப்படுகிறது என்றால் இந்த ஹதீஸ் தான் அடிப்படை. இது யாரால் கிடைத்தது? இளைஞர்களால் கிடைத்தது. வெறுமனே உடல் உழைப்பால் மட்டுமல்ல, உயிரால் தியாகம் செய்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல மதீனாவுல அன்சாரிகளில் 70 நபித்தோழர்கள் இருந்தார்கள். யுஸல்மூன குர்ரா, காரிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். 70 பேரும் திருமறை குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நபிகளால் உருவாக்கிய அந்த இளைஞர் படை முத்தாலானவர்கள். முத்து மாதிரி 70 நபர்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த 70 பேர்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலில் என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவார்கள். பள்ளிவாசலுக்கு தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்கள். மாலை நேரம் அடைந்து விட்டால் அவர்கள் எல்லாம் ஊரினுடைய கடைசி பகுதிக்கு சென்று விடுவார்களாம். எதற்காக? நபிகளாரிடத்திலே கற்றுக்கொண்ட மார்க்க செய்திகளை தங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் சொல்லி சரிபார்த்துக் கொள்வார்கள். அதுக்காக போவார்கள். நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த செய்தி கேட்டேன், நீ என்ன கேட்ட? நான் இந்த செய்தியை கேட்டேன். அப்படியா? நான் இன்னொரு செய்தியை கேட்டேன். இப்படி மாறி மாறி மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உருவாக்கி வைத்த இந்த இளைஞர் படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து நேசித்தார்கள். ஒரு வயதானவர், ஒரு முதியவர், அவர் மார்க்கத்தை கற்கிறார், பள்ளிவாசல்ல இருக்கிறார் என்றால் வேற வேலை இல்லை, வழி இல்லை, வந்து உட்கார்ந்துருவாரு. நமக்கு வேலையும் கிடையாது, வீட்டுல இருந்தாதான் நை நைன்னு வாங்க, எதுக்குடா பஞ்சாயத்து பேசாட்டு பள்ளிவாசல்ல வந்து கிடந்துருவோம், வயசானவர் வந்து உட்கார்ந்துருவாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாது, அவனும் பள்ளிவாசல் வந்து இருந்துருவான். விவரம் தெரிந்த, விஷயம் தெரிந்த, ஆற்றல் மிகுந்த இளைஞன் பள்ளிக்கு வருவானா?
வெளியே வேலை இருக்கு ஓடுவான். அப்படிப்பட்ட இளைஞர்களை பள்ளிவாசலோடு நபிகளாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த இளைஞர்களை அளவு கடந்து ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க. என்ன நடக்குது? பனு ஆமீர் என்கிற குலத்தாருக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த 70 நபர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லப்பட்டால் இந்த 70 நபர்கள் ஒரு இடத்துல நிற்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய ஹராம் என்கிற நபித்தோழர் அவர் சொல்றாரு, நீங்க இங்க இருங்க, நான் அவர் இடத்துல சென்று பேசுறேன், நான் தாவா செய்யறேன், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று எனக்கு தோன்றினால் உங்களை நான் அழைக்கிறேன், அப்ப நீங்க வாங்க. எல்லோரும் போய் ஒரு இடத்துல மாட்டிக்க வேணாம், அவன் இஸ்லாத்துக்கு வரலங்க, எல்லாரையும் கொண்டு போய் நம்ம மாட்ட வைக்க நான் விரும்பல, நான் முதல்ல போறேன், நான் பேசுறேன், அவன் ஏத்துக்கிட்டா பிறகு நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு இவர் தனியாக செல்கிறார். முன்னாடி மக்கள் இருக்கிறாங்க, இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கண்ணு காட்டுறான். பின்னாடி இருந்து ஒரு அம்பு அவருடைய முதுகு பகுதியில குத்தி அவருடைய வயிறு பகுதியில கிழித்து கொண்டு வருகிறது. ரத்தம் பீரிட்டு வழிகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய மேனியிலே தடவி கொண்டவர் சொன்னார், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நான் அடைந்து விட்டேன், இறைவனுக்காக ஷஹீதாகி விட்டேன் என்ற சந்தோஷத்திலே இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ப வைத்து கொண்டு வரப்பட்ட இந்த 70 நபித்தோழர்களும் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி தெரிகிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு கவலைப்பட்டது போல வேற எதற்குமே ரசூலுல்லாஹ் கவலைப்படலைங்க. அவ்வளவு கவலைப்படுறாங்க. எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்கன்னா, ஏறத்தாழ 40 நாட்கள் குனூத்து நாசிலாவை தொழுகையில ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்திருக்கிறாங்க, போர்க்களத்துல கஷ்டத்தை பார்த்திருக்கிறாங்க, எதிரிகளால் துன்பத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போதெல்லாம் இறைவனிடத்திலே அவர்களை அழிப்பதற்காக நபிகளால் கையேந்தவில்லை. இந்த 70 நபித்தோழர்களை கொலை செய்த உடனே நபிகளால் அதை தாங்க முடியல. 40 நாட்கள் குனூத்து நாசிலாவை தொழுகையில ஓதி இறைவா அவர்களை அழித்து நாசமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படின்னா தாங்க முடியல. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இளைஞரை உருவாக்கி வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே என்று நபிகளார் கோவப்பட்டு கொந்தளித்து எழுந்தார்கள் என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்கள் செய்த உழைப்பு, அந்த பங்களிப்பு அப்படிப்பட்டது. இந்த செய்திகள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே கடத்தப்பட்டிருக்கிறதா? நீ இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செய்யறது ரெண்டாவது, முதல்ல நீ முஸ்லிமா வாழ்றியா? உன் பேச்சுல, உன் நடவடிக்கையில, உன் அணுகுமுறையில கவலை என்ன தெரியுமாங்க? சில ஊர்கள்ல நடந்த நிகழ்வு சொல்றேன். தௌஹீத்வாதி இறந்து விடுவார், அவரை அடக்கம் செய்ய அனுமதிக்க மாட்டாங்க, அதிலே பிரச்சனை செய்வார்கள். ஜனாசாவை எங்க பள்ளியில் அடக்க முடியாது என்று பிரச்சனை செய்வார்கள். பல பிரச்சனை நடந்து கோர்ட்டு கேஸ் ஸ்டே முதற்கொண்டு வாங்கி எல்லாம் முடிச்சு கடைசியில பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துவதற்காக சென்றால் பையனை கூப்பிட்டு தொலை வைப்பா. அவன் சொல்றான், பாய் எனக்கு துவா தெரியாது பாய், நீங்களே தொலை வச்சிருங்க. கேவலமா இல்லையா? உன்னுடைய தந்தைக்கு நீ செய்யக்கூடிய கடைசி கடமை, அதை கூட மார்க்கம் தெரியாத காரணத்தால உன்னால நிறைவேற்ற முடியலனா இந்த மார்க்கத்துல நீ எந்த அளவுக்கு நிலைமையில இருக்கிற? பெத்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடைசி கடமையை கூட என்னால செய்ய முடியலனா இந்த மார்க்கத்துல நான் இருந்து என்னங்க புண்ணியம்? என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நானு? இவ்வளவு மோசமான நிலைமையில இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. இவர்களுக்கு இந்த செய்திகள் கடத்தப்பட வேண்டும். அவர்களின் மூலம் அவர்களும் இந்த மார்க்கமும் மென்மேலும் வளருவதற்கான சிந்தனை அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜூலை 24ஆம் தேதி அன்று நீதிபதி செம்மல் அவர்கள்
ஒரு பரபரப்பான கேஸினுடைய தீர்ப்பை வெளியிட்டார்கள். அது என்ன பரபரப்பான கேஸ்? 7 வருடங்களுக்கு முன்பு குன்றத்தூர்ல அபிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு தவறான தொடர்பின் காரணமாக தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகள், 7 வயசுல ஒரு பிள்ளை, 5 வயசுல ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்களையும் அந்த கேடுகட்ட கேவலமான காரியத்தை செய்வதற்கு இவங்க தடையா இருக்கிறாங்க, டிஸ்டர்பா இருக்கிறாங்க என்பதற்காக பால்ல விஷத்தை கலந்து அந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்கிறார். அப்ப கொலை செய்து அவ சிறையில இருந்து இப்ப தீர்ப்பு முந்தைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி செம்மல் அவர்கள் அந்த தீர்ப்புல சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள். செஞ்சது மோசமான, கேடுகட்ட, கேவலமான, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் என்பதிலே மனித குலத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. நீதிபதி செம்மல் அவர்கள் அந்த தீர்ப்பை வாசிக்கிறார்கள். அந்த சூழல் எப்படின்னு பாருங்க. லஞ்சுக்கு நெருக்கமான டைம், கோர்ட்ல ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது, லஞ்சுக்கு நெருக்கமான டைம் வந்துருச்சு. அப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா, லஞ்சுக்கு பிறகு நான் என்ன பண்றேன், ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு லஞ்சுக்கு பிறகு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போனவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திரும்ப 10 நிமிஷத்துல திரும்ப வந்துடுறாரு. வந்து சொல்றாரு, இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லாம என்னால சாப்பிடவே முடியாது, இதுக்கு நான் தீர்ப்பு சொல்லிட்டே போறேன், சாப்பாடெல்லாம் 2வது, முதல்ல நான் தீர்ப்பை சொல்லிடுறேன் என்று உட்கார்ந்து தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அது அவரு கோவப்பட்ட அந்த வார்த்தைகள், அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்லி, இதெல்லாம் மனிதநேயமற்ற காரியம், இவ்வளவு மோசமான காரியம் என்ற அந்த கண்டனங்களை எல்லாம் அவர் பதிவு செய்து விட்டு அந்த தீர்ப்பிலே அவர் ஒரு வரியை குறிப்பிடுகிறார். இவள் செய்த இந்த கேடுகட்ட இந்த காரியத்திற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த தேசம் காந்திய தேசமாச்சே, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்று தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு தேசத்தில் நாம் வாழவில்லை என்பதை நினைச்சு நான் ரொம்ப கேவலப்படுறேன். இவளுக்கு என்னால மரண தண்டனை கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப ஆதகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் வரையிலும் சிறையில தான் நீங்க இருக்கணும் என்ற ஆயுள் தண்டனையை விதித்து அவர் தீர்ப்பு எழுதுகிறார். இதை நாம கவனிக்க வேண்டிய, பெற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. ஒரு நீதிபதியினுடைய உள்ளார்ந்த உளமாற ஒரு செய்தி என்ன, தவறுகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் வேணா மாறுபாடு இருக்கலாம், அந்த வார்த்தைகள் அனைத்தும் குர்ஆனுடைய வார்த்தைகள். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வை நோக்கித்தான் இந்த மனித சமுதாயம் திரும்பி ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய கல்விமானாக, எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனால 100% தீர்வை தரவே முடியாது திருக்குர்ஆனை தவிர. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய யதார்த்தம் என்ன, மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதையா இதை இவ்வளவு நாள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை பார்த்தீங்களா, திருடுனா கையை வெட்ட சொல்லுது, விபச்சாரம் பண்ண ஆளை காலி பண்ண சொல்லுது, இதெல்லாம் மனிதநேயமுற்ற மார்க்கமா, இவ்வளவு மோசமான மார்க்கத்துல நீங்க இருக்கிறீங்க என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்களே, இன்றைக்கு ஒரு நீதிபதி சொல்கிறார் இந்த சட்டம் தான் கரெக்ட், என்னால அந்த சட்டத்தை கொண்டு வர முடியலையேன்னு கவலைப்படுறாரு. அப்ப யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து இவ்வளவு மேன்மை இருக்கக்கூடிய இஸ்லாத்தை நம்முடைய செயல்களாலும் நம்முடைய சொல்லாலும் நாம அதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்காத வகையில் நாம் இன்னும் இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா.